மணி நிறத்து எங்கடவுளானே தேசுதரி கமலை சிங்கமல பொற்பாதன் பேசு தமிழ் ஞான பிரகாசன் பாசவினை ஒட்டினான் மீட்டு வாரா வகை அருளை காட்டினான் ஊட்டினான். எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவருளையும் நாயினேற்கு பொற்பர் சிட்டருளி எங்கள் தர்மியாதீன 27வது பண்டார சந்நிதிகள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் பொன்னருளையும் சிந்தித்து என்றும் என் சிந்தையில் பேராதிருந்து சிவானுபவம் விளைத்தருளும் தர்மியாதீன 26வது பண்டார சந்நிதிகள் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் திருவடிகளை உள்ளே உழுகிக் கொண்டு தொடங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். சென்ற வகுப்பிலே உண்மை விளக்கம், ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள் மற்றும் புலன்கள், இந்த 3 விஷயங்களையும் எவ்வாறு அணுகுகிறது, அதாவது மேலோட்டமான ஒரு அணுகுமுறை நம்மளுடைய உண்மை விளக்கத்திலே. அது அந்த ஐம்புலன்கள்னா என்ன, புலன்களுடைய தன்மைகள் என்ன, புலன்களை பற்றும் பொறிகளின் தன்மைகள் என்ன, அவை யாவை, புலன்கள் எவ்வாறு தோன்றுகின்றது என்பதையெல்லாம் சிந்தித்தோம். அதை ஒட்டி இந்த வகுப்பிலே கர்மேந்திரியங்கள்னா என்ன, கண்மேந்திரியங்கள், தொழிற்பொறிகள் அப்படின்னு சொல்றது. இப்போ ஞானேந்திரியங்கள் அந்த கான்செப்ட் தெளிவா இருந்தாதான் மேற்படி இங்க இருக்கிற இந்த கண்மேந்திரியங்கள் நமக்கு எளிதில் புலப்படும். ஏன்னா அதுல எப்படி இந்த புலனை அறியும் பொருட்டு இந்த தன்மாத்திரையை பற்றி நின்று அறியும், அது ஏன் அப்படி அறிகிறது நம்ம சிந்தித்தோம். அதே மாதிரிதான் இங்கேயும் கண்மேந்திரியங்கள் 5 இருக்குன்னா 5 செய்யும் தொழில் என்ன, எதை பற்றி கொண்டு அந்த உறுப்பானது, உறுப்பில் தங்கும் பொறியானது அந்த தொழிலை செய்யும் என்று அதே கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்றது. ஸோ ஞானேந்திரியங்கள் தெளிவா இருந்தாதான் கர்மேந்திரியங்கள் நம்மளால் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதனால ஞானேந்திரியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு மேற்படி கர்மேந்திரியங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். 3 விஷயங்கள் நம்ம சிந்தித்தது முந்தானாள்: புலன்கள், பொறிகள், உறுப்பு. புலன்கள் எனப்படுபவை அறியப்படும் விஷயங்கள். புலன்கள் எனப்படுபவை அறியப்படும் விஷயங்கள். இந்த அறியப்படும் விஷயங்கள் புலனாவதற்கு முன்புள்ள நிலை தன்மாத்திரை. இப்போ ஓசை இருக்கு, ஓசை வல்லோசையாகவோ மெல்லோசையாகவோ வெளிப்படுவதற்கு முன்பு ஒரு காரண நிலை இருப்பின் அது தன்மாத்திரை. அதே மாதிரி ஒன்றொன்று இருக்கும். அடுத்து ஓசை உருன்னு சொல்றோம், காற்று, காற்றுக்கும் அதே மாதிரி அது சண்டமாருதமாகவோ மந்தமாருதமாகவோ வெளிப்படுவதற்கு முன்புள்ள நிலை, அதோடைய காரண நிலை, மூலநிலை எந்த நிலையில் இருக்குமோ அது தன்மாத்திரை அப்படின்னு ஒன்னொன்றுக்கும் நம்ம வகுத்து வச்சிருக்கோம். அப்போ புலன் எனப்படுபவை அறியப்படும் பொருள். பொறி, பொறி என்பது அறிய உதவும் கருவி. இந்த புலன்களை எல்லாம் அறிவதற்கு உதவும் கருவியாக பொறியானது அமையும். அது அதை அடுத்து நம்ம இதுல பார்ப்போம். உறுப்புன்னு அடுத்து, உறுப்பு என சொல்லப்படுபவை பொறிகள் தங்குமிடம். செவி வேற, செவிக்குள்ள இருக்கிற அந்த ஓசையை உணரும் ஆற்றலாகிய பொறி வேற. அந்த வகையில புலன் என்பது அறியப்படும் பொருள், பொறி எனப்படுவது அறிய உதவும் கருவி, உறுப்பு எனப்படுவது பொறி தங்குமிடம். இதுல பொறிங்கிறது தான் இந்திரியங்கள். இந்திரியங்களுக்கு நேர்முறையா நம்ம பொருள் பார்த்தோம்னா கருவின்னு அர்த்தம், அதுதான் பொறி. பொறி என்ற சொல்லுக்கும் பொருள் பார்த்தோம்னா பற்றுவது பொறி. எதை பற்றும் என்றால் புலன்களை பற்றும். இதுதான் மேலோட்டமான பொருள். இப்போ பொறிகள்ல சென்ற வகுப்பில் நம்ம அறிவு பொறினா என்னன்னு பார்த்தோம். அறிவு பொறி எனப்படுபவை, பொறிக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, உயிருக்கு அறிவை தரக்கூடியதால் அதற்கு அறிவு பொறி என்று பெயர். இப்ப இதுல கூட அறியும் பொருள், அறிய உதவும் கருவி, அறிவு பொறி தங்கும் இடம்னு சொன்னேன். அறிவது என்னன்னா உயிரானது அறியும். ஞானேந்திரியங்கள் மூலமாக எந்த வகையிலே உயிர் அறியும் என்றால் நிர்விகற்பமாக, பொதுவாக அறியும், சிறப்பாக அது அறியாது. அதுக்கு போன வகுப்புல கூட நம்ம உதாரணம் பார்க்கும்போது, தூரத்துல ஒருத்தர் வரார், வரும்போது அங்க இருக்கிற அந்த உருவம் மட்டும் தெரியும். ஏதோ ஒரு உருவம் இருக்கு, அது இங்க வருது என்ற நிலையிலே அது பொது அறிவு. அவரு கிட்ட வர வர அவர் இன்ன தன்மை, அவர் ஆண்பாலா
பெண்பாலா, நமக்கு தெரிஞ்சவரா தெரியாதவரா அப்படின்னு அவர் கிட்ட வர அவருடைய குணங்கள், அவர் போட்டிருக்க சட்டையோட நிறம் என்ன, அவரோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிய வருது அனுமானம் மூலியமாக. அப்போ அது சிறப்பு குணங்கள். இதுதான் பொதுவிற்கும் சிறப்பிற்கும் இருக்கின்ற வித்தியாசம். அப்போ ஞானேந்திரியங்கள் மூலியமாக உயிரானது எப்படி அறியும் என்றால், ஒரு பொருளை பொதுவாக அறியும், நிர்விகற்பமாக அறியும். நிர்விகற்ப காட்சி அப்படின்னு பேர். உயிர் ஞானேந்திரியங்கள் மூலியமாக அறிந்தால் அது நிர்விகற்ப காட்சி என்று சொல்லப்படும். பொதுவான அறிவு உயிருக்கானது அந்த பொருளின் பற்றி உண்டாகும். மேற்படி அப்ப சவிர்க்க காட்சி, சவிகற்பம், அந்த சிறப்பு காட்சியானது உயிருக்கு எவ்வகையிலே பொருந்தும்னா, அதுதான் மேற்படி நம்ம பார்க்கக்கூடிய அந்த கரணங்கள் மூலியமாக சிறப்பறிவானது உயிருக்கு அந்த பொருளை பற்றி மேற்படும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ 5 புலன்கள், அது ஓசை, உரு, ஒளி, சுவை, மனம். இதை முறையே அறிவதற்கு 5 பொறிகள். அது செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு. இப்போ செவியானது இந்த ஓசையை அறிய வேண்டும் என்றால் அது நேரடியாக அறிய முடியாது. அது ஒரு பொருளை பற்றி நின்றே அறியும். அப்படி பற்றி நிற்பதுதான் ஆகாசத்தின் தன்மாத்திரையாக விளங்கக்கூடியது சத்தம். அது ஓசை தன்மாத்திரை. அது பலரும் நம்மளுடைய உரைகள்ல சொல்வது என்னன்னா, தன்மாத்திரைன்னு போட்டுட்டு தமிழ் பெயர்கள் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி புலன் போட்டு அதுக்கு அந்த சமஸ்கிருத பெயர் போட்டிருப்பாங்க. ஆனா ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். ஆகுபெயராக எப்படி தன்மாத்திரை வந்துட்டு புலனில் பொருந்தி நிற்குமோ, அதனால் தன்மாத்திரைக்கும் புலன்களுக்கும் ஒரே பெயர் வந்துட்டு. அப்போ ஓசை என்கின்ற புலனை அறிய வேண்டும் என்றால் ஆகாசத்தின் தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய ஓசையின் மூலியமாக செவியானது ஓசையை அறியும். அதே மாதிரி மெய்யானது ஒரு பொருளை உணர வேண்டும், ஊற வேண்டும் என்று சொன்னால் மெய் உணரும் போது ஊரு என்கின்ற தன்மாத்திரை இடமாக கொண்டு பற்றி நின்று அந்த ஒரு பொருளை அது உணரும். மேற்படி கண்ணானது ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நெருப்பின் தன்மாத்திரையாகிய ஒளி என்கின்ற தன்மாத்திரையை இடமாக கொண்டு பற்றி கண்ணானது பொருளை காணும். நாக்கு சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் நீரன் சிறப்பு தன்மாத்திரையாக விளங்கும் இரதம் என்கின்ற தன்மாத்திரை, நம்ம தமிழ சுவை என்கின்ற தன்மாத்திரை இடமாக பற்றி நின்று சுவைகளை நாக்கானது சுவைக்கும். மேற்படி மூக்கு நுகர வேண்டும் என்று சொன்னால் மண்ணின் மனம் என்கின்ற தன்மாத்திரை இடமாக பற்றி நின்று மூக்கானது நுகரும். இப்படி தன்மாத்திரைகளை பற்றி நின்று பொறிகளானது புலன்களை அறிகின்றன. இது தெளிவுதானே? எல்லாருக்கும் இருக்கிறது 4 பேர் தான், ஆனாலும் தெளிவுதானே? இதே கான்செப்ட் தான் இப்ப நம்மளுடைய கர்மேந்திரியங்களுக்கும். ஞானேந்திரியங்கள் உயிரோட அறிவுக்கு, கர்மேந்திரியங்கள் உயிர் செய்யும் தொழிலுக்கு. அது அறிவு பொறிகள் ஞானேந்திரியங்கள். இது கர்மேந்திரியங்கள்னு சொல்லும் போது தொழிற்பொறிகள், தொழிற்கருவி. உயிரானது ஒரு செயலை செய்யும் பொருட்டு கர்மேந்திரியங்கள் மூலமாக அந்த செயல்களை செய்யும். இதுதான் கர்மேந்திரியங்களுக்கு நாம் சொல்லுவது. அப்போ உயிர் உடம்பின் மூலம் செயல் செய்ய துணை நிற்பவை கர்மேந்திரியங்கள். ஒரு வரியில் சொன்னோம்னா இதுதான், உயிர் உடம்பின் மூலமாக செயல் செய்ய துணை நிற்கும் கருவிகள் கர்மேந்திரியங்கள். அப்படி உடல் என்னெல்லாம் செயல் செய்யும் அப்படின்னா அது ஒரு 5க்குள்ள அடக்கலாம். நம்ம பேசுதல், முதல்ல எடுத்தோம்னா பேச்சு. அடுத்து ஒரு இடம் வச்சு இன்னொரு இடத்துக்கு நம்ம நடந்து போறது, வர்றது, போக்குவரவு புரிதல். 3வது பொருட்களை எடுத்தலும் வைத்தலுமாக செய்தல். 4வது மலஜல விமர்சனம், மலம் கழித்தல், சிறுநீர் கழித்தல் போன்ற செயல்கள். 5வது இனப்பெருக்கம் செய்தல். இந்த உயிரானது உடம்பின் மூலியமாக செய்யும் கர்மாக்கள் இத்தனை. செய்யும் வினைகள், வினைனா செயல் தான் அர்த்தம். வினைனா நம்ம கர்மா அந்த அதுக்குள்ள போவேனா. இப்பொழுதைக்கு வினை என்ற சொல்லுக்கு இங்க செயல், தொழில் அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப உடம்பு செய்யும் தொழிலானது எல்லாத்தையும் சேர்த்து அடக்கி 5க்குள்ள கொண்டு வந்துடலாம். 1 பேசுறது தவிர்த்து நடக்கிறது, ஓடுறது, தாவறது, குதிக்கிறது, இதெல்லாம் 1. அது இல்லாம பொருள்களை பற்றுவது. அது இந்த இடத்துல பொதுவாக சொல்லும் போது பொருட்களை அந்த அட்டவணையில போட்டிருந்தேன், சரீர ரீதியாக பற்றுதல் அப்படின்னு போட்டிருந்தேன்.
உடம்பின் மூலியமாக பொருள்களை எடுத்தல், வைத்தல், அடுத்தவங்களை வந்துட்டு கை கொடுக்கறது, இதெல்லாமே வந்துட்டு அந்த இதுல வரும். பொருள்களை சரீர ரீதியாக பற்று. ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்டு போட்டிருந்தேன்னா, பின்னாடி அந்த கரணத்துல மனமானது அகக்கருவி மூலமாக பொருள்களை பற்றும். அதனால இந்த இடத்துல போடும்போது சரீர ரீதியாக பற்றுதல் அப்படின்னு போட்டிருந்தேன். அப்படி பற்றுதல், பொருட்களை பற்றுதல், அது ஒரு தொழில். அடுத்து மலஜல விமோசனங்கள், அது காலை கடன் கழித்தல், சிறுநீர் கழித்தல் மற்றும் இல்லாம உடம்பிலிருந்து வேர்வை வெளியே வர்றது, அது எல்லாமே வந்துட்டு மல விமர்சனம் தான். அப்படி மல விமர்சனம் செய்தல். அடுத்ததாக இனப்பெருக்கம் செய்தல். இதுதான் இந்த உடம்பிற்கு செய்யும் தொழில்கள் அப்படின்னு 5. இந்த 5 தொழில்கள் செய்யறதுக்கும் இறைவன் நமக்கு 5 இந்திரியங்கள், கருவிகளை கொடுத்திருக்கின்றான். அது என்னென்ன, அது எப்படி அந்த செயல்களை செய்யும் என்பதை தான் இன்று நம்முடைய வகுப்பில் நாம் பார்க்க போறோம். பாடலுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பேர் மட்டும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். 5 பொறிகள், தொழில் பொறிகள் அப்படின்னு சொல்றது எதுன்னா, வாய், கால், கை, எருவாய், கருவாய். இது முறையே இது தமிழ்ல. சமஸ்கிருதத்துல அதை சொல்லும் போது வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம். இந்த ஆர்டர் மாறக்கூடாது. ஞானேந்திரியங்களுமே சொல்லும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லட்சுமி நாராயணன் போன் பண்ணியிருந்தார். மெய்வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னார். அது நம்ம எப்படி அந்த ஆர்டர் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா முறையான வரிசை அப்படின்னா, ஓசை, அதாவது மெய்வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்ற பதில் செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு, இதுதான் அந்த முறைமை. ஏன்னா இது முறையே அந்த தன்மாத்திரைகள் ஆகாயம் முதலாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோடு பொருந்தி வருவதால் இந்த முறையே வச்சாங்க. அந்த அந்த முறைமை நம்ம மாற்றக்கூடாது. அதே மாதிரிதான் கண்மேந்திரியங்கள்னு சொல்லும் போது முதல்ல எடுத்தோம்னா வாய், கால், கை, எருவாய், கருவாய், இந்த வரிசையில தான் நம்ம சொல்லணும். அது காரணம் என்னன்னா, தன்மாத்திரையானது பூதங்கள் வந்துட்டு இந்த நிலைமையில தான் தோன்றும்னே இருக்கு. ஆகாயத்திலிருந்து காற்று தோன்றும், காற்றிலிருந்து அது ஏன் தோன்றும் நம்ம முன்னாடியே வகுப்புல சிந்தித்தோம். ஆகாயத்தில் இருக்கின்ற சத்த தன்மாத்திரையோடு சேர்த்து ஸ்பரிச தன்மாத்திரை சேரும் பொருட்டு காற்றானது தோன்றும். இவை இரண்டோடு ரூப தன்மாத்திரை தோன்றினால் நெருப்பு தோன்றும். அதோடு இரத தன்மாத்திரை தோன்றினால் நீரானது தோன்றும். அவற்றோடு கந்த தன்மாத்திரையானது சேர்ந்தால் நிலமானது தோன்றும் சொல்லிட்டு பூதங்கள் தோன்றும் முறைமைன்னு சொல்லிட்டு நம்ம சென்ற பூதங்கள் இதுல பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த ஆர்டர் வந்துட்டு மாறக்கூடாது. ஆகாயம் தொடக்கமாக பிருத்வி ஈராகத்தான் இருக்கணும். அதை பற்றி உள்ள புலன்களும் அது மாதிரி, புலன்களை அறியும் பொறிகளும் அது மாதிரி. அதனாலதான் எடுத்த உடனே செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு என்பது அந்த ஞானேந்திரியங்களின் முறை. அதே மாதிரி இங்க கர்மேந்திரியங்கள் முறை என்னன்னா, வாய், கால், கை, எருவாய், கருவாய். அது வடமொழியில சொல்லும் போது வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம். இதுதான் கர்மேந்திரியங்கள் 5. இப்ப பாட்டுக்குள்ள போறோம்னா, கண்ணுதல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு, பாதம், பாணி, மண்ணும், குதம், உபத்தம் ஆக்கருதும் நாடும் அது. கண்ணுதல் ஓதியிடும் கர்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக. இதுல சிவபெருமான குறிப்பிடும் போது கண்ணுதல் அப்படின்னார். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கர்மேந்திரியங்கள், கண்ணுதல் நூல் ஓதியிடும் கர்மேந்திரியங்கள் என சொல்லப்பட்டது சிவாகமங்கள். அதில் ஏன் குறிப்பிட்டு கண்ணுதல் அப்படின்னு சொன்னாருன்னா, கண்ணுதல் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா, நுதல்னா நெற்றின்னு அர்த்தம். நுதல் என்றால் நெற்றி, கண் என்றால் விழி. எவன் ஒருவனுக்கு நெற்றியிலே கண்ணுள்ளதோ அவன் சொல்லும் நூல் அப்படின்னார். அது ஏன் குறிப்பிட்டு சொன்னாருன்னா, நமக்கு தான் பார்க்கறதுக்கு எல்லாம் இந்த பொறிகள் மூலியமாக நமக்கு தேவை. இறைவன் பொறி இல்லாதே காணுவான். அவன் சொல்லாமலே சொல்வான், பேசாமலே உணராமலே உணர்வான். அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அந்த பேரறிவாளன் என்கின்ற ஒரு இது இருக்கு. அதை உணர்த்தும் வகைதான் இறைவனுக்கு நெற்றிக்கண் இருக்கு. அப்போ நமக்கு தான் இந்த பொறிகள் எல்லாம் தேவை. ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு புலனை அறிவதற்கும் பொறிகளானது மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் தான் தேவையே தவிர்த்து இறைவனுக்கு அது தேவையில்லை என்று உணர்த்தும் வகையிலே கண்ணுதல் என்று அந்த சிறப்பித்த ஒரு
அடையாளத்தை சிவபெருமானுக்கு சொன்னார். அதான் மாணிக்கவாசர் சொல்லும் போது விச்சதின்றியே விளைவு செய்வாய் அப்படின்னார். அவன் வித்தில்லாமலே விளைவிப்பான் அவன் சிவபெருமான். அப்ப அவனுக்கு பொருள்களை அறியும் பொருட்டு அவனுக்கு புலன்கள் பொறிகள் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவன் இருந்தபடியே அறிவானவன், அவன் பேரறிவாளன். அதுதான் அதுக்காக தான் கண்ணுதல் அங்க சிறப்பித்து சொன்னார் அவர். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் அவை ஆகமங்கள் கண்மேந்திரியங்கள் என்று சொல்பவை யாதெனில் வசனாதிக்கு இடமாக, இப்ப முன்னாடி சொன்னேனே வசனம், வசனாதிக்கு இடமாகங்கிறது இங்க அந்த தொழிற்பொறி பற்றும் அந்த தொழிலை சொல்கிறது. வசனாதிக்கு இடமாக அப்படின்னா செய்யும் செயல்கள், செய்யும் செயல்கள், அது வசனம் தொடக்கமாக இருக்கக்கூடிய செயல்கள். அதுதான் பேசுறது, இடம்பெயர்தல், இடம்பெயர்தல் சொல்லுவாங்க, புடைபெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா தெரியும். இடம்பெயர்தல், பொருட்களை சரீர ரீதியாக பற்றுதல், மலஜல கழிவுகளை வெளியேற்றுதல், அடுத்து சிற்றின்பம் செய்தல் என்னும் இனப்பெருக்கம். இந்த 5 தொழில்களை செய்யும் பொருட்டு வசனாதிக்கு இடமாக நன்னியிடும். இந்த 5 தொழில்கள் செய்யும் பொருட்டு இறைவன் கொடுத்த கருவிகள் தான் இவை. இந்த 5 செயல்களும் இந்தந்த தொழிற்கருவிகளை இடமாக கொண்டு செயல்படும், இடமாக நன்னியிடும். இந்த செயல்கள் செய்வதற்கு, அதாவது பேசுதல் தொடக்கமாக இருக்கக்கூடிய 5 செயல்களை செய்வதற்கு இறைவன் அந்த கருவிகளை கொடுத்திருக்கின்றான் என்று கண்ணுதல் வேதாகமங்கள் ஓதியிடும் அப்படின்னார். நன்னியிடும் வாக்கு, பாதம், பாணி, மண்ணும் குதம், உபத்தம், ஆக்கருதும் நாளும் அவை. இந்த இடத்துல ஆக்கருதும் அப்படின்னு நம்மளுடைய நூல்ல இருக்கும், மூலத்துல இருக்கும். அது நம்ம புணர்ச்சி விதியாக பிரிக்கும் போது ஆக கருதும் அப்படின்னு பிரிச்சுக்கணும். உதம் உபத்தம் ஆக கருதும் நாளும் அது அப்படின்னா. இப்போ வசனம் தொடக்கமாக இருக்கக்கூடிய 5 செயல்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ வசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது சிறப்பித்து சொல்லணும் என்பதற்காக இந்த வசனத்தை மட்டும் நான் விளக்குறேன். வசனம் எனப்படுவது பேசுதல். நம்ம பேசுறதுங்கிறது அது நமக்கு மனிதர்களுக்கு மட்டும் கிடைத்த ஒரு இன்றியமையாமை என்று குறிப்பிடுவார்கள். பாக்கி 5 ஐந்தறிவு ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்மால் பேச முடியும், இறைவனை மொழியால் நம்மால் சுட்டிக்காட்ட அறிய முடியும். ஆனால் விலங்குகளால் அது முடியாது. அதுதான் ஒரு முக்கியமான இன்றியமையாமை நமக்கு அமைந்தது அப்படின்வாங்க. அப்படி நாம் பேசும் பேச்சு, இந்த வார்த்தை வாக்குகள் அனைத்துமே நேரடியாக சுத்தமாயிலிருந்து காரியப்பட்டு வருவது. அது பின்னாடி நம்ம தத்துவங்கள் தோன்றும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்க்க போறோம். அதுல அதை விரிச்சு பார்ப்போம். 36 தத்துவங்கள் எந்த வகையில தோன்றுது, 3 வகையான மாயைகள் எப்படி வரையறுக்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த 36 தத்துவங்களும் இந்த நூல் வழியாக சிந்தித்த பிறகு அது மொத்தமா நம்ம ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். அது இந்த இடத்துல வாக்கு வசனம் என்கிறதை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று 2. சொல் வேறு, சொல் குறிக்கும் பொருள் வேறு. இந்த சொல்லின் மூலியமாகத்தான் அந்த பொருளின் சிறப்பம்சம் என்ன, பொருளினுடைய சிறப்பு என்ன என்பதை நம்மால் அறிய முடியும். அப்போ சொல்லினுடைய ஆற்றல் எவ்வளவோ இருக்கும். இப்போ 4 பேர் 4 அடியடிச்சா கூட நம்மளாம் தாங்கிப்போம். ஆனா வார்த்தையை விட்டாங்கன்னா தாங்க மாட்டான். அப்படி சொல்லிட்டான்பா என்ன அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பல வருஷமாக மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த வாக்குக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த வகையில அந்த சொல்லுலகம் பொருளுலகம். சொல்லுலகம் எனப்படுவது சொல்கள் தோன்றும் முறை. அந்த இடத்துல பீஜங்களை இடமாக கொண்டு சொல்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அது விரிச்சு பேசுவாங்க. நம்ம ரொம்ப அதுக்குள்ள போகாம மேலோட்டமா மட்டும் பார்ப்போம். சுத்தமாயிலிருந்து 2 பொருட்கள் தோன்றும். 2 வகையாக பிரியும். சுத்தமாயி என்பது நேரடியாக இந்த மற்றைய மலங்களோடு கலக்காமல் மாயை சுத்தமாக இருக்கும் நிலை. அந்த சுத்தமாயிலிருந்து நேரடியாக சொல்லுலகம் தோன்றும். இப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா பொருளுலகம்னு வச்சுக்கிட்டு அதுல சுத்த தத்துவங்களும் மேற்படி அசுத்தமாயி எல்லாம் அந்த பக்கத்துல வரும் அப்படின்னு பார்த்தோம். இல்ல சொல்லுலகம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சொல்லுலகத்திலிருந்து தான் நாம் இப்போது பேசுற இந்த பேச்சு அது பரிணமித்து சூக்ஷ்மமாக இருக்கும். அது படிப்படியாக ஸ்தூலமாக இப்பொழுது நான் பேசுறதும் கேட்குதுன்னா அது வரைக்கும் வந்து நிற்கும். அப்போ 4 வகையாக அந்த வாக்குகளை நாம் வந்துட்டு பிரித்து வைத்திருக்கின்றோம். அதுல முதல்ல வர்றது சூக்குமை அப்படிங்கிறது.
சூக்குமை என்பதுதான் நாம் பேசும் வார்த்தைகளுக்கெல்லாம், பேசும் வசனத்திற்கெல்லாம் முதல் நிலை. அந்த நிலையில வந்துட்டு ரொம்ப சூக்கமமாக இருக்கும். பேரே பாத்தீங்கன்னா சூக்குமை அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா? அப்படி சூக்கமமாக அந்த வார்த்தைகள் தோன்றும் பொருட்டு அது சூக்குமை எனப்படும். அது வார்த்தை பரிணமிக்கும் விதத்தில் முதல் நிலை. அந்த இடத்துல வந்துட்டு வசனாதிகளாகிய எழுத்துக்கள் அந்த இடத்தில் தோன்றாது என்றும், அது நேரடியாக சுத்தமாயிலிருந்து முதல் காரிய பொருள் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து வர்றது பைசந்தி அப்படிங்கிறது. அந்த பைசந்தி எனப்படுவதுதான் எழுத்துக்களோடு சேர்ந்தவை. அந்த இடத்துலதான் எழுத்துக்களின் கூட்டமைப்பானது ஸ்தூலமாக அந்த நம்மளுடைய வசனத்திலே பொருந்தும். எழுத்துக்கள் நுட்பமாக விளையும் இடம் எனப்படுவது பைசந்தி. அதுக்கும் அடுத்து மத்தியமை. இந்த மத்தியமை அப்படிங்கிற இடம் சொல்லும் போதுதான் அது உயிர்களுக்கு முதலாக உயிரினுடைய சரீரத்திலே தொழில்பட்டு வரும். அது தசவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பிராணன், அபானன், உதானன் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பட்டியலிட்டு சொல்லுவோம். அதுல இந்த மத்தியமை என்கின்ற இடத்துல அந்த சொல் ஸ்தூலமாக சூட்சமமாக வரும்போது உதானன் என்கின்ற காற்றோடு கலந்து கழுத்தை இடமாக கொண்டு நிற்கும். முதல்ல சொல்லும் போது சூக்குமை எனப்படுவது அது முதல் நிலை. அந்த இடத்துல எழுத்துக்களின் கூட்டமைப்பெல்லாம் கிடையாது. மிகவும் நுட்பமான நிலையிலே சூக்குமமாக அது விளங்கும் என்றும், பைசந்தி என்ற நிலையிலே எழுத்துக்கள் நுட்பமாய் தோன்றி ரொம்ப கொஞ்சம் போல அப்படின்னு வச்சுக்கலாம். எழுத்துக்களான நுட்பமாய் விளையும் இடம் என்பது பைசந்தி என்றும், அது மேற்படி மானுட சரீரத்திலே வந்து பொருந்தும் பொருட்டு உதானன் என்ற காற்றோடு இணைந்து கழுத்தளவிலே நின்றால் அந்த தன்மை, அந்த நிலைக்கு பெயர் மத்திமை என்றும். அடுத்து வைகரி. இந்த வைகரிங்கிறது தான் மற்றவர்கள் கேட்பது, நமக்கு கேட்கும் வகையாகவும் மற்றவர்களுக்கு கேட்கும் வகையாகவும் அமையுது. அது வந்துட்டு இந்த உதானன் என்ற காற்று சேர்ந்தது. அந்த உதானனோடு சேர்த்து பிராணன் என்கின்ற வாயுவும் சேர்ந்து, உதானனும் பிராணன் என்கின்ற வாயுவும் சேர்ந்து பல், நாக்கு, இதழ் 3 போன்ற புறக்கருவிகள் இதோடு இணைந்து நாம் கேட்கும் பொருட்டும் பிறர் கேட்கும் பொருட்டும் அந்த சொல்லானது வெளிப்படும். இதுதான் சொல்லுலகத்திலிருந்து வாக்கானது பரிணமித்து மற்றவருக்கு கேட்கும் பொழுது வெளியே வர அந்த நிலைமை அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி சூக்குமை, பைசந்தி, மத்தியமை, வைகரி 4 நிலைகள். இதை 5ஆக சொல்வதும் உண்டு. வைகரி என்பது ஸ்தூல வைகரி, சூக்ஷ்ம வைகரின் 2ஆக பிரிச்சுட்டு, ஸ்தூல வைகரி எனப்படுவது நமக்கு மட்டும் கேட்கும் வகையில நாம் சொல்வது, சூக்ஷ்ம வைகரி எனப்படுவது பிறர்க்கு கேட்கும் வகையாக நாம் சொல்வது, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரித்தார்கள். அது 4 வகையாகவும் 5 வகையாகவும் சொல்லுது. இப்ப இந்த 5 நிலைகளிலுமே அந்த சொல்லானது பிரயாணப்படும் போது முதல்ல சூக்ஷ்மமா இருக்கும், பின்பு ஒன்றை விட ஒன்று ஸ்தூலமாக எளிதில் வெளிப்படும் முறையிலே அது அமையும். இந்த வகையில தான் சொல்லுலகத்தில் இருந்து சொற்கள் பரிணமித்து ஓசையாக எழுந்து பிறர்க்கு கேட்கும் வகையில் நாம் அதை உச்சரித்து செலுத்துகின்றோம். இப்படி இது தனியாக ஒருத்தங்க கேட்டாங்கிறதுக்காக இது மட்டும் சொன்னது. ஏன்னா பின்னாடி நம்ம தத்துவங்கள் தோன்றும் முறை அதுல வந்துட்டு இதை நல்லா விரிச்சிட்டு சொல்லுலகம், பொருளுலகம், பஞ்சகலைகள், பீஜங்கள், சுத்தமாயா தத்துவம், அசுத்தமாயி அப்படியெல்லாம் என்ன அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய வகுப்புல நாம அதை விரித்து பார்க்க போறோம். இப்ப இந்த நிலையில வசனம் என்கின்ற வாக்கு தொழில்பட்டு வரும்போது அது 5 நிலைகளிலே அது தொழில்படும். அது ஒன்றை விட ஒன்று ஸ்தூலமாக விளங்கும் என்ற நிலையிலே எடுத்துப்போம். அப்போ இந்த வசனம் தொடக்கமாக இருக்கக்கூடிய 5 தொழில்களுக்கும் 5 பொறிகள் சொல்லப்பட்டன. 5 தொழில்களை செய்யும் பொருட்டு 5 பொறிகள். இந்த 5 பொறிகளுமே 5 தொழில்களை உடம்பு செய்யும் பொருட்டு உடம்பிலே 5 பொறிகளானது இறைவனால் பொருத்தப்பட்டன. அதுதான் இந்த இடத்துல சொல்லும் போது வசனாதிக்கு இடமாக நன்னியிடும். வசனாதி தொடக்கமாக இருக்கின்ற செயல்கள் செய்வதற்கு இடம் கொடுத்து அந்த செயல்களை செய்வது இந்த தொழில்கள். அது என்ன என்ன அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போடும்போது வாக்கு, இது வடமொழி பெயர்கள் தான் மொத்தம் போட்டிருக்காரு அவரு. அதனால வாக்கு அப்படின்னா வாய், வாக்கு, பாதம், தெளிவா இருக்கா? அது காணொளி கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது, பேசுறது கரெக்டா கேக்குதுயா, ஒரு
ஷேக் மாதிரி என்ன சொல்றது ஒரு மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, இப்ப சார்ஜ் கம்மியாச்சு, சார்ஜ் போட்டேன், அதனால கொஞ்சம் மேல இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப தெளிவா இருக்கா? உங்களோட முகம் தெளிவா தெரியுது. நீங்க அப்படி அப்படியே சொல்றது வீடியோ வந்து மெதுவா வருது. அதே ப்ராப்ளம் தான் எனக்கும். வாய்ஸ் கிளியரா இருக்குங்க. சரி ஓகே. அப்போ 5 தொழில்களை உடம்பு செய்யும் பொருட்டு இறைவன் கொடுத்த 5 கருவிகளை இடமாக கொண்டு அந்த தொழில்கள் நடக்கும். அது என்னன்னு அவர் பட்டியல் போடும்போது முதல்ல எடுத்தோம்னா வாக்கு, பாதம், பாணி, இது மூணுமே. வாக்குங்கிறது உள்ளபடியே வாய், அது வடமொழி பெயர்ல ஒரு பட்டியல் இல்லை, அதனால அப்படி வருது. வாக்கு, பாதம் என்றால் கால்கள், பாணி என்பது கை, மண்ணும் குதம் அப்படின்னா அது எருவாய். ஐயா சொல்லுங்க. மண்ணும் குதம் என்றால் அது எருவாயை குறிக்கும். எருவாய்க்கு மற்றொரு பெயர் குதம் குதம் என்று ஒரு பெயர் உண்டு. உபத்தம் என்பது அது கருவாய் என்கின்ற உறுப்பை குறிக்கும். அப்படி 5 தொழில்கள் செய்யும் பொருட்டு 5 கருவிகள், அதுதான் கண்மேந்திரியங்கள். கண்மேந்திரியங்கள் ஆக கருதும் நாளும் அது அப்படின்னார். அது நம்ம நூல்ல பார்க்கும்போது ஆக்கருதும் நாளும் அது அப்படின்னு இருக்கும். அது புணர்ச்சி விதியில பிரிக்கும் பொருட்டு ஆக கருதும் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திக்கலாம். இப்ப இந்த பாட்டு சொல்லும் உட்கருத்து அப்படின்னா என்னன்னா, உயிர் உடம்பின் மூலியமாக பேச்சு, இடம்பெயர்தல், பொருள்களை பற்றல், மலவிசர்ஜனம் செய்தல், இனப்பெருக்கம் போன்ற செயல்களை செய்ய கண்மேந்திரியங்கள் கருவிகளாக செயல்படும் என்று ஆகமம் சாற்று. இதுதான் இந்த பாடலுக்குரிய விளக்கம். சுருக்கமான விளக்கம்னா, உயிர் உடம்பின் மூலியமாக பேச, இடம்பெயர, பொருட்களை பற்ற, மலவிசர்ஜனம் செய்ய, இனப்பெருக்கம் செய்ய, இது போன்ற செயல்களை எல்லாம் செய்வதற்கு கண்மேந்திரியங்கள் கருவிகளாக செயல்படும் என்று இறையாகமம் போதும் அப்படிங்கிறது இந்த பாட்டாக அமைது. மேற்படி 15வது பாட்டுல எப்படி ஞானேந்திரியங்கள் பொறிகளை அறியும் பொருட்டு தன்மாத்திரைகள் பற்றி உணருமோ, அதே மாதிரி இந்த கண்மேந்திரியங்கள் இந்த செயல்களை செய்யும் பொருட்டு இவைகளும் ஒரு குறிப்பிட்ட அந்தந்த தன்மாத்திரைகள் பொருத்தியே இந்த செயல்களை செய்யும் அப்படிங்கிறது ஆகம கருத்தாக இருக்கு. அதையும் அவர் இந்த 15வது பாட்டுல வந்துட்டு சொல்றார். வாக்கு ஆகாயம் இடமாக வந்து வசனிக்கும், கால் போக்காரும் காற்றிடமாய் புல்கி, அனல் ஏற்கும் இடுங்கை, குதம் நீரிடமாக மலாதி விடும், பார் இடமா உபத்தம் விந்து அப்படின்னார். வாக்கு ஆகாயம் இடமாக வந்து வசனிக்கும். இந்த இடத்துல சொல்றது ஆகாசம், காற்று, அனல் எல்லாம் சொல்லிட்டு ஒரு பூதங்களை குறிப்பிட்டார். அது அனைத்துமே சூக்ஷ்ம பூதங்கள் அப்படிங்கிறத குறிப்பா எடுத்துக்கோங்க. மேலோட்டமா பார்க்கும்போது இன்னும் பல உரையில் அப்படி போட்டிருப்பாங்க. ஆனா இவர் சொல்லும் கருத்து என்னன்னா, சூக்ஷ்ம பூதங்களை தான் இவர் சொல்கின்றார். அது பேர் காரணமாக அது மாபூதமாக இருப்பினும் மாபூதத்தின் காரண பொருளாக இருக்கும் சூக்ஷ்ம பூதங்களை அந்த இடத்தில் குறிக்கும். அந்த வகையில தன்மாத்திரைகளை தான் இந்த இடத்துல ஆகாயம் சொன்னாருன்னா, ஆகாசத்தோட தன்மாத்திரை, சிறப்பு தன்மாத்திரை என்னவோ சத்தம். அப்ப ஆகாசத்தோட தன்மாத்திரை பற்றி நின்றதறியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுத்துக்கும் வச்சுக்கோங்க. அது மாபூதம் என்று சூக்கும பூதமே என்ற நிலையிலே ஆகாசத்தின் தன்மாத்திரையாகிய சத்தத்தை இடமாக கொண்டு பற்றி வாக்கு என்னும் இந்திரியம் பேச்சு தொழிலை செய்யும், பேசும் தொழிலை செய்யும். இதுக்குதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல தொழிற்பொறிக்கும் உறுப்புக்கும், அந்த தொழிற்பொறி பற்றி இருக்கும் உறுப்புக்கும் ஒரே பெயர் வந்துச்சு. எப்படி ஞானேந்திரியத்துக்கும் அந்த ஞானேந்திரியம் பொருந்தி இருக்கும் உறுப்புக்கும் ஒரே பெயர் வந்ததோ, அதே மாதிரி இந்த இடத்துல வாயின்னு சொன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வேற, வெளியே இருக்கின்ற வாய் பொறி வேற. எல்லாருக்கும் வாய் இருக்கு, ஆனா அந்த பேசக்கூடிய ஆற்றல் என்பது இறைவன் எல்லாருக்கும் கொடுத்தானா. பல பேர் ஊமையாகவும் இருக்காங்க. அந்த வகையில வாய் வேற, வாய் எல்லாருக்கும் இருக்கு. வாயிலே குறிப்பிட்ட அந்த பொறி என்று சொல்லக்கூடிய அந்த தொழிற்பொறி கண்மேந்திரியம் என்பது வேறு. அது
ஆகுபெயராக இரண்டிற்கும் ஒரு பெயரே வந்துட்டு. தமிழ் ஆகுபெயர்னு சொல்லுவாங்க. தான் தாங்கி நிற்கும் பொருட்களுக்கும் அதே பெயரே பொருந்தி வரல் அப்படிங்கிறது. அதன் வாரியாக உறுப்புக்கும் உறுப்புள் இருக்கும் பொறிக்கும் ஒரே பெயர் வந்துச்சு. அதனால இங்க இரண்டிற்கும் ஒரே பெயர். ஆகாசம் ஆகாசத்தன்மாத்திரையாகிய சத்தத்தை இடமாக கொண்டு வாக்கு என்னும் இந்திரியம் பேசும் தொழிலை செய்யும். இதுதான் முதல் வரிக்கு. வாக்கு ஆகாயம் இடமாக வந்து வசனிக்கும். அதற்கு பொருள் என்னன்னா, ஆகாசத்தன்மாத்திரையாக விளங்கக்கூடிய சத்தம் அதை இடமாக பற்றி கொண்டு இந்த வாக்கு என்கின்ற பொறி, வாய்க்குள்ள வாக்கு என்னும் பொறி இருக்கு, அந்த இந்திரியம் அறியும் ஆற்றல், பேசும் ஆற்றல், அந்த ஆற்றலானது பேசும். அடுத்து கால் போக்காரும் காற்று இடமா. கால் எனப்படுவது, இந்த இடத்துல கால்னா ரெண்டு அர்த்தம் வரும். கால் என்பது காற்றுக்கும் கால்னு ஒரு பெயர் இருக்கு, நம்ம உறுப்புல இருக்க காலுக்கும் ஒரே பெயர். ஆனா இந்த இடத்துல ரெண்டையும் மாத்திதான் சொல்றாரு. கால் போக்காரும் காற்று இடமா. இதுக்கு பொருள் என்னன்னா, காற்றின் தன்மாத்திரையாக விளங்கும் ஸ்பரிசத்தை இடமாக பற்றி கொண்டு கால் இடம்பெயரும், புனைபெயர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அந்த காலானது ஸ்பரிச தன்மாத்திரையை இடமாக பற்றி கொண்டு நடக்கும் அப்படின்னு இந்த இடத்துல பொருள். இது ஏன் வந்துட்டு இந்த குறிப்பிட்டு இந்த தன்மாத்திரை எல்லாம் பற்றி நின்று செய்து அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி விளக்கம் கொடுக்குறேன். இப்போதைக்கு பாடல் விளக்கம் மட்டும் பார்ப்போம். அனல் ஏற்கும் இடுங்கை, நெருப்பின் ரூப தன்மாத்திரை. நெருப்புக்கு 3 தன்மாத்திரை இருக்கு, அதுல அதுக்கு நெருப்புக்குன்னு சிறப்பு தன்மாத்திரை எனப்படுவது ரூபம். அந்த ரூப தன்மாத்திரையை பற்றி கையானது பொருட்களை பற்றும். மேற்படி குதம் நீரிடமா மலாதி விடும். நீரின் தன்மாத்திரையாகிய இரரத்தை பற்றி கொண்டு எருவாயாகிய உறுப்பு, எருவாகிய பொறி பொருந்திருக்கும் உறுப்பு மலஜலத்தை விசர்ஜனம் செய்யும். அதுக்கடுத்து பார் இடமாக உபத்தம் விந்து அப்படின்னாங்க. மண்ணின் தன்மாத்திரை கந்தம் என்கின்ற தன்மாத்திரையை பற்றி நின்று அந்த கருவாய் என்கின்ற உறுப்பானது சுக்கிலம் சோனதம் என்கின்ற 2 திரவியங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது கருத்து. இதுல சுக்கிலம் சோனதம் 2 திரவியங்கள் சொன்னாங்க. சுக்கிலம் எனப்படுவது ஆண்கள் சிற்றின்ப நேரத்திலே, தான்பத்திய நேரத்திலே ஆண்களுக்கு வெளிப்படும் திரவம் எனப்படுவதாகவும், சோனதம் எனப்படுவது பெண்களுக்கு இன்ப நிலையிலே ஏற்படும் திரவம், வெளிப்படும் திரவம் என்று 2ஆக பிரித்தார்கள். அப்போ இந்த எருவாயுடைய வேலை என்ன, மன்னிக்கணும், கருவாயோட வேலை என்னன்னா இனப்பெருக்கம் செய்தல், அதை பொருட்டு திரவங்களை வெளியிடுதல். அதுல 2 வகையான திரவங்கள் சுக்கிலம் சோனதம் என்று 2. அப்போ 2ற்குமே 5ற்குமே 5 தன்மாத்திரைகள் சொன்னாங்க. ஏன் இந்த 5 தன்மாத்திரைகள் சொன்னாங்க? ஒரு ஞானேந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள் தன்மாத்திரை சொன்னாங்கன்னா உள்ளபடி அது பொருந்தி வருது. ஏன்னா ஓசை சத்தம் இருக்குன்னா சத்தத்தின் மூலியமாக தான் நம்மளால கேட்க முடியும், அது அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி உறுப்பு உருங்கிற தன்மாத்திரை இருக்கு, ஏதாவது தொடணும்னா ஸ்பரிசம் என்கின்ற அந்த தன்மை வேணும், அதனால நம்மளால அது இருக்குன்னு சொல்லிட்டு பொருத்தி பார்க்க இயலும் நம்மால். ஆனா இந்த இடத்துல தொழிற்கருவின்னு சொன்ன இடத்துல ஏன் இந்த தன்மாத்திரைகள், அதனுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு நம்ம முன்னாடி படிச்ச அந்த பூதங்களின் குணம் இருக்கே, அந்த பூதங்களின் குணத்தோட சேர்த்து இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சிவசிவா. உதாரணத்துக்கு காற்றுன்னு இருக்கு, காற்றினுடைய தன்மை என்ன, நம்ம முன்னாடி அந்த பூதப்பழிப்பு அட்டவணையில எல்லாம் பார்க்கும்போது சஞ்சரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதேதான் இந்த இடத்துல காலானது ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு நாம் போனோம்னா அது காலின் உறுப்பு, அந்த காலின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொறி, அதன் மூலியமாகத்தான் நாம் போகணும். அப்போ இந்த செயல் நடக்கணும்னா காற்றினுடைய தன்மை அது வந்துட்டு சஞ்சரித்து கொண்டே இருப்பது. அப்ப நாம் சஞ்சரிக்கணும்னா அந்த தன்மாத்திரையை பற்றி நின்றால் தான் நம்மளால் நம்மளுடைய கால்கள் இயங்க முடியும் அப்படிங்கிறது உட்கருத்து. இதே மாதிரி ஒண்ணு இருக்கும். வாக்கு ஆகாயமிடமாக சத்தத்தை இடமாக கொண்டு பேசும். ஆகாசத்தின் தன்மாத்திரை சத்தம். இப்ப பேசுறோம்னா சத்தம் தான் வெளிப்படுது. அது வெளிப்படணும்னா ஆகாசத்தின் தன்மாத்திரை இருக்கக்கூடிய சத்தமானது பொருந்தி இருக்க வேண்டும், இல்லைன்னா நம்மளால் பேச முடியாது என்பதும். அனல் இடுங்கை அப்படின்னாங்க. இது தீயினுடைய தன்மாத்திரை வந்துட்டு அனைத்து பொருள்களையும் சேர்ப்பது, ஒரு பொருளை பற்றுவது என்பது தீயினுடைய குணம். பொருளை பற்றுவது, அனைத்து பொருட்களையும் தீ பற்றும், நீரை பற்றாது என்று சொல்வார்கள். ஆனா நம்முடைய பூதங்கள் ஒடுங்கும் முறையில பார்த்தோம்னா நீரானது நெருப்புக்குள் ஒடுங்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அனைத்து பொருட்களையும் பற்றும் தன்மை உடையதானது நீர், மன்னிக்கணும், அனல் தீ.
அதனால நம்மளும் ஒரு பொருளை பற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொருளை எடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த அண்ணனுடைய சிறப்பு தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய ரூபமானது செயல்பட வேண்டும். அதே மாதிரி குதம் நீர் இரத தன்மாத்திரை குதமானது, அதாவது எருவாயானது மலஜலம் கழிக்கும் பொருட்டு இரத தன்மாத்திரை பற்றி கொண்டுதான் செய்யணும். இப்ப கூட அந்த கான்ஸ்டிபேஷன் அந்த விஷயம் எல்லாம் சொல்லும் போது இந்த தண்ணியோட அடிப்படையில தான் நமக்கு அதெல்லாம் நடக்கணும். குறிப்பிட்ட அளவில் இந்த திரவ பொருட்களை எல்லாம் நாம் உட்கொள்ளணும். அப்பதான் அது சலனம் இல்லாம போயிட்டு வந்துட்டு இருக்கும், நம்மளுடைய எந்த ஒரு தீங்கு தடையும் இருக்காது அப்படின்றாங்க. அப்போ இரத தன்மாத்திரை பற்றி கொண்டால்தான் மலஜல விசரணங்கள் சிறப்பாக நடக்கும், எந்த ஒரு தடையும் இல்லாது நடக்கும் என்பது அனுபவ ரீதியாகவே நாம் காண்பது. அதுக்கு அடுத்தது சொல்லும் போது இனப்பெருக்கம் செய்யும் பொருட்டு அதுக்கு நம்ம தன்மாத்திரை வைத்திருக்கிறது கந்த தன்மாத்திரை அப்படின்னாங்க. அது ஏன் கந்த தன்மாத்திரை மண் அப்படின்னாங்களோ, அனைத்து பொருட்களும் விளைவதற்கு காரணமாக இருப்பது மண். மண் இல்லாம விளைத்தல் கிடையாது. அதனாலதான் நம்மளுடைய இனப்பெருக்கம், நம்மளுடைய இனமும் பெருக்குவதற்கு இந்த கந்த தன்மாத்திரை மண்ணுடைய தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய கந்தம் தான் வந்து பொருந்தும். அது பொருந்தாது மேற்படி இனம் பெருகாது அப்படிங்கிற அந்த கருத்துல வந்துட்டு வரையறுத்து இந்த தன்மாத்திரைகள் இருந்தால்தான் இது செயல்படும் என்பது அந்த காலத்திலேயே நம்முடைய சைவ சித்தாந்த ஆகமங்கள் காற்றியது. இப்போ மேற்படி இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல நமக்கு புரியும் பொருட்டு நான் ஒரு சில வார்த்தையெல்லாம் மாற்றி போட்டிருந்தேன். இந்த கால் என்கின்ற இதுக்கு செய்யும் தொழில்னு போடும்போது இடம்பெயர்தல் குடைபெயர்தல் அப்படின்னு போட்டிருந்தேன். அது நம்ம பழைய உரையில எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரவு புரிதல் அப்படின்னு இருக்கும். போக்குவரவு புரிதல்னா நான் போறது வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு புரியும் போது இந்த இடத்துல இடம்பெயர்தல்னு போட்டிருந்தேன். மேற்படி இந்த கைக்கு அதுக்கு பொருட்களை சரீர சம்பந்தத்துடன் பற்றுதல், இதுக்கு வந்துட்டு நம்ம ஆளுங்க போடும்போது எடுத்தலும் விடுதலும் அப்படின்னு போட்டிருப்பாங்க உரையில. அது மேற்படி நான் நமக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல பற்றுதல் அப்படின்னு போட்டேன். மற்றபடி எல்லாமே உள்ளபடியே பழைய உரையில் இருப்பதுதான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்போ கால் என்பது போக்குவரவு புரியும், கையானது பொருட்களை பற்றியும் விடுதலுமாக செய்யும் என்பது இந்த 2 பாடல்கள்ல தொழிற்கருவிகள் என்ற கர்மேந்திரியங்களுக்கு நமக்கு விளக்கமாக அமைந்தது. இதுல மேற்படி சந்தேகம் இருக்கா? இப்ப அடுத்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமானது, அந்தக்கரணங்கள் அப்படிங்கிற விஷயம். இப்போ நம்மளுடைய ஞானேந்திரியங்கள் மூலியமாக நாம் அறியும் அறிவு எனப்படுவது அது நிர்விகற்ப அறிவு, நிர்விகற்ப காட்சி அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு பொருளை பொதுவாகத்தான் பற்றும், பொதுவாகத்தான் அந்த பொருளின் தன்மை இது என்பது அறியும். மேற்படி அந்த பொருளின் முழுதன்மை என்ன, அதனுடைய சிறப்புத்தன்மைகள் எல்லாம் என்ன அப்படின்னு அறியும் பொருட்டு நமக்கு இருக்கக்கூடிய கருவிதான் அந்தக்கரணங்கள் என்பது. அத அகக்கருவிகள் அப்படின்னு சொல்வதும் வழக்கம். அந்தக்கரணம்னா அகக்கருவிகள். எப்படி புறத்தே இருக்கின்ற கருவிகள் இந்த 10 ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் இரண்டுமே நமக்கு புறத்தே இருக்கக்கூடிய கருவிகள். ஆனா இந்த அந்தக்கரணம் என்பது உள்ளுக்குள்ள இருக்கிற கருவி. உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த அகக்கருவிகள் தான் ஒரு பொருளை சிறப்பித்து அறியும் என்பது சவிகற்பமாக பொருட்களின் தன்மைகளை அறிவது அந்தக்கரணங்கள். அந்தக்கரணம் என்பது 4: மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம். இதுதான் நம்ம பொதுவா சொல்றது. ஆனா இந்த ஆர்டர் தப்பு. நூல்கள் இந்த ஆர்டர்ல இருக்காது, வேற ஆர்டர்ல தான் இருக்கும். அந்தக்கரணங்கள் 4: மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம். இந்த மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் செய்யும் தொழில் என்ன அப்படிங்கறதான் இந்த 16வது பாட்டுல மனவாசம் கடந்தார் சொல்றார். அந்தக்கரணம் அடைவே உரைக்க கேள், அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருக்கும் உற்றது சிந்திக்கும் உணர். அந்தக்கரணம் அடைவே உரைக்க கேள். அந்தக்கரணங்கள் என்றால் என்ன என்பதை முறையாக சொல்கின்றேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசமாக தொடங்குகின்றார். அந்த மனம், புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை. மனம், புத்தி,
ஆங்காரம் சிந்தை. இப்போ இது மேற்படி அதோட தொழில்களும் என்னன்னு பின்னாடி அவர் பட்டியலிடுறார். பற்றும் நிச்சயிக்கும் பல்கால் எழுந்திருந்தங்கு உற்றது சிந்திக்கும் அப்படிங்கிறது பொருள். மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம். இப்போ நம்ம ஒரு பொருளை அறியறோம் அப்படின்னா முதல்ல அந்த பொருளை பார்க்கறதுக்கு நமக்கு உள்ளூடாக ஒரு செயலானது தோன்ற வேண்டும். இதை நம்ம பார்த்து இதை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஏற்படணுமே. அந்த எண்ணம் வருவதற்கு முதல் அடிப்படையாக அமைவதுதான் மனம். மனசுன்னு ஒண்ணு இருக்கே, மனம் என்பது அனைத்து பொருட்களையும் போய் பற்றும். இதுல கூட சொல்லும் போது என்ன சொன்னேன், சரீர ரீதியாக பற்றுதல் கை பாணி என்கின்ற தொழில் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. இது சரீர ரீதியாக பற்றுதல். இப்ப கண்ணாடி இருக்குன்னா கண்ணாடியில நான் கையில எடுக்கிறேன்னா இது நான் சரீர ரீதியாக பற்றுதல். அதுவே இந்த கண்ணாடி இங்க இருக்கு, நான் கண் மூலியமாக பார்த்து இது கண்ணாடி நான் தெளிவுடுறேன் இல்லையா, அது மன ரீதியாக பற்றுதல், அந்தக்கரணம் மூலியமாக பற்றுதல். ஒரு பொருளை கையால் எடுத்து அதை பற்றுறதுக்கும் வெளியே இருந்து இந்த பொருள் இத்தன்மை அது அப்படின்னு நம்ம அறியறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் இந்த இரண்டிற்கும் இருக்கின்ற வித்தியாசம். அப்போ முன்னாடி இப்ப கண்ணாடி இருக்குன்னா இது இந்த கண்ணாடிக்குள்ள பெஞ்சில் இத்தனை விஷயம் இருக்கு, என்னோட வாட்ச் இருக்கு, பேனா இருக்கு, கண்ணாடி இருக்கு. இதுல குறிப்பிட்டு நான் இந்த கண்ணாடியை மட்டும் பார்க்கணும்னா அதற்கு அந்த புத்தி அந்த இடத்துல செலுத்துவது, அந்த கவனத்தை அந்த இடத்தில் செலுத்துவதானது மனம். அப்படி மனம் பற்றும், மனம் பொருள்களை போய் பற்றும். இதுதான் மனத்தோட வேலை. எல்லா பொருளையும் பற்றும். அது பார்க்கின்ற அத்தனை பொருட்களுக்குமே மனமானது போய் பற்றி கொண்டிருக்கும். ஆனா பார்க்கின்ற பொருள்கள் எல்லாத்தையும் அது ஆராயுமான்னு கேட்டா அது புத்தி செய்யும் வேலையை பொறுத்தே அமையும். புத்தி தான் ஒரு பொருளை நிச்சயிக்கும். இப்ப என் முன்னாடி கண்ணாடி இருக்குன்னா இது கண்ணாடி தான், இது உன்னோட கண்ணாடி தான், இதை நீ இப்படிதான் மாற்றணும்னு நிச்சயிக்குது இல்லையா. அது புத்தி செய்யும் வேலை. இதுக்கு நம்ம சைவ சித்தாந்தத்துல அருமையான ஒரு உவமை சொல்லுவாங்க. இருட்டுல கயிறு கிடக்குது, அது கயிறா பாம்பா என்பது நிச்சயிப்பது புத்தி. அதை கயிறா பாக்குது. முதல்ல எடுத்தோம்னா பார்த்தா ஏதோ நம்ம அப்படியே கடந்து போயிட மாட்டோம். கொஞ்சம் எடுத்தோன்னு பார்ப்போம், என்னடா அது அப்படின்னு எட்டி பார்த்தோம்னா ஏதோ ஒண்ணு சுருண்டு கிடக்குது அப்படின்னு அந்த பார்க்கும் என்ற முதல் நிலை இருக்கே, கவரும் நிலை, பற்றும் நிலை, அது மனம் செய்வது. மேற்படி அதை பார்த்துட்டு இது என்ன கயிறா இல்ல பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயம் வரும். அந்த ஐயம் திரிவு அற அது கயிறு தான் அப்படின்னு நிச்சயிக்கு. பாத்தீங்களா, அந்த நிச்சயிக்கும் தன்மையானது புத்தி செய்யும் வேலை. நிச்சயித்ததை இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு இது உண்மையிலே கயிறு தானா இல்ல பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்டி போய் பார்த்து கொஞ்சம் கோல வச்செல்லாம் தடவி பார்ப்போம். அது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது கயிறு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போயிடுவோம். அப்போ நிச்சயித்ததை அது சிந்தித்து அது இதுன்னு சொன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இதுதான் நம்ம தெளிந்து நிற்கின்றோமே, சிந்தித்து தெளிதல், அது செய்வது சித்தம். இப்ப ஆங்காரத்தோட வேலை என்ன அப்படின்னா இந்த மூன்று செய்யும் தொழில்களுக்கும் ஆங்காரமானது முன்னின்று முனைப்போடு நிற்கும். பார்க்கின்றோம்னா இந்த இடத்துல அதை பாரு அப்படின்னு ஆங்காரம் அதை துருவி விடுமா. நிச்சயம்னா இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது குறைத்தி விடும். ஒரு பொருளும் பண்ணும் போதும் இந்த மூன்றும் தொழில் செய்யும் பொருட்டு ஆங்காரமானது துணை நின்று அதை முனையச் செய்யும் என்பது ஆங்காரத்தினுடைய வேலை. அப்படி மனமானது ஒரு பொருளை பற்றும். பற்றிய பொருளை ஐயத்திரிவின்றி நிச்சயிப்பது புத்தியுடைய வேலை. அதே போன்று நிச்சயித்ததை பலகாலும் சிந்தித்து அதான் இந்த இடத்துல சொல்லும் போது பல்கால் எழுந்திருந்தங்கு உற்றது சிந்திக்கும் அப்படின்னு. பல்கால் எழுந்திருந்தங்கு அப்படிங்கிறது ஆங்காரத்தோட தன்மை. உற்றது சிந்திக்கும்னு. இப்போ பார்க்கின்ற பொருள் மட்டும் கிடையாது. நேத்து என்ன நடந்துச்சு, முன்னாடியே மனம் பற்றிய பொருட்களையும் சிந்தையான சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அதனால்தான் இந்த மூன்றையும் தனித்து சொல்வதும் சிந்திக்கும் சித்தத்தை தனித்து சொல்வதும் நமக்கு ஒரு வழக்கத்தை இருக்கு. இந்த நாளிலுமே சிந்தித்தல் என்ற தொழிலை செய்யும் சித்தமானது உயர்ந்தது. சித்தமானது மனமானது மயக்கத்தை செய்யும். சித்தம் என்பது தெளிந்து தேரும் என்பது மனத்திற்கும் சித்தத்திற்கும் இருக்கின்ற வித்தியாசம். அப்படி மனம் பற்றிய விஷயத்தை புத்தி நிச்சயித்து மேற்படி சித்தமானது அதை ஆராய்ந்து ஐயத்திரிவின்றி தெளியும் அப்படின்னு பார்த்தோம். ஆங்காரத்தோட பணி என்னன்னா இந்த மூன்று குணங்களும் மூன்று கருவிகளும் செய்யும் பொருட்டு ஆங்காரம் அந்த இடத்துல முனைந்து நிற்கும். அந்த தொழிலானது அந்த இடத்துல நடக்கும் பொருட்டு மனம் ஒரு பொருளை பற்ற வேண்டும் என்றால் ஆங்காரத்தின் துணை என்று அது பற்றாது. புத்தி நிச்சயிக்கணும்னா
புத்தி புத்தி அந்த இடத்துல ஆங்காரத்தோட துணை என்று புத்தி நிச்சயிக்காது. சித்தம் சிந்தை செய்யணும்னா அந்த இடத்துல ஆங்காரம் துணை இல்லாத சிந்தை செய்யாது. அப்போ மூன்றிற்குமே பொதுவாக இருந்து பல்கால் எழுந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரே, அந்த இடத்துல அந்த பல்கால் எழுந்திருக்கும் எனப்படுவது ஆங்காரத்தின் தன்மை. ஆங்காரம் மூன்றின் உடனும் எழுந்தருளி முனைப்பை ஏற்படுத்தும். இது என்ன நம்ம பார்ப்போம், போய் பாரு அப்படின்னு சொல்லும். இது இதாண்டா நிச்சயிக்கும். அதுக்கப்புறம் இதை நீ சிந்தை செய்யும் சொல்லிட்டு நமக்கு அதை ஊட்டியும் கொடுக்கும் என்று அது ஆங்காரத்தின் தன்மையாக விளங்குகிறது. அப்படி முறையே மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் என்பதற்கு தொழில் என்னவென்றால், மனமானது ஒரு பொருளை பற்ற, புத்தியானது அப்பொருளை நிச்சயிக்க, சித்தமானது மீள மீள நிச்சயித்ததை சிந்தித்துக் கொண்டே அதை தெளிவுறும் என்பது. இப்போ மனது சித்தம் அப்படின்னு இரண்டு. மனம் மயக்கத்தை செய்யும், சித்தம் தெளிந்து நிற்கும் என்பது இரண்டிற்கும் வித்தியாசம். அதனால்தான் மனதின் வழி மயங்கி நின்றவரை மனிதர் என்றார்கள், சித்தத்தின் வழி தெளிந்து நின்றவர்களை சித்தர் என்றார்கள். இப்போ பலரும் சித்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு கேங் கிளம்ப ஆரம்பிக்குது. கிடையாது. சித்தர் அப்படிங்கிற பொருளுக்கு என்ன அர்த்தம்னா, சித்தத்தின் வழி எவன் ஒருவன் தெளிந்து நின்றானோ அவனுக்கு சித்தன் என்று பெயர். எவன் ஒருவன் முப்பொருள் தன்மையை முழுதாக அறிந்து இது இத்தன்மையது, யான் உயிர், எனக்கு மேல் இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு நான் அடிமை என்ற பொருள்கள் எல்லாம் எவன் ஒருவன் ஆராய்ந்து தெளிந்து நின்றானோ அவனுக்கு சித்தன் என்று பெயர். அதான் மனிதன் சித்தனுக்கு இருக்கின்ற வேறுபாடு என்னன்னா, மனதின் வழி மயங்கி நின்றவன் மனிதன், சித்தத்தின் வழி தெளிந்து நின்றவன் சித்தன். இதுதான் இரண்டிற்கும் இருக்கின்ற வித்தியாசம். அப்போ ஒரு பாட்டுல அந்த கரணம் மொத்தத்தையும் சொல்றார். அந்த கரணங்கள்னா என்ன? அது மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம். அவை செய்யும் தொழில்கள் என்னன்னா, அது பற்றும், நிச்சயிக்கும், பல்கால் எழுந்தங்கிருக்கும், உற்றது சிந்திக்கும், உணர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரணங்களை ஒரே பாட்டில வனவாசங்கரம் தான் முடிக்கிறார். இத்தோட நம்ம இந்த ஆன்ம தத்துவங்கள் 24 என்ன அப்படிங்கிறத சிந்தித்தோம். மாபூதங்கள் 5, மாபூதங்களின் தன்மாத்திரை ஆகிய சூக்கும பூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4 ஆக 24 தத்துவங்கள் ஆன்மா அறிவை அறியும் பொருட்டும் செயல் செய்யும் பொருட்டும் உணர்ந்து தேரும் பொருட்டும் இறைவனால் கொடுக்கப்பட்டவை என்ற நிலையிலே ஆன்ம தத்துவங்கள் 24 நாம் சிந்தை செய்தோம். மேற்படி அடுத்த வகுப்புல 17வது பாட்டுல இதுவரைக்கும் சொன்னது ஆன்ம தத்துவம், மேற்படி வித்யா தத்துவம் போறோம் அப்படின்னு அவர் சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டுல ஆன்ம தத்துவம்னா என்ன என்பதை நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்த்துட்டு, மேற்படி வித்யா தத்துவங்கள் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்துட்டு 18வது பாட்டிலிருந்து நம்ம தொடங்கி வித்யா தத்துவங்கள்னா என்ன என்பதை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். மேற்படி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஐயா சிவசிவ, நாம ஏன் இந்த 24 தத்துவங்களை கடக்கணும்? 24 தத்துவங்களை ஏன் கடக்கணும்னா, இதெல்லாம் வச்சு இறைவன் அறிய முடியாது. நினைத்து மாயாகாரிய பொருள் தானே. இதை வச்சுட்டு இறைவனோட முழுமுதற் தன்மையை இவை வைத்தெல்லாம் அறிய முடியாது என்பது வெளிப்படை கருத்து. ஏன் கடக்கணும்னு கேட்டா, இதுலயே வேண்டு கொண்டிருந்தா வீடு கிடைக்காது நமக்கு. இதை வென்றார் சென்றார் இன்ப வீடுன்னு தானே சொன்னார் முதற்பாட்டிலேயே. ஞானேந்திரியங்களை சொல்லும் போது ஞானேந்திரியங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு இதை வென்றார் சென்றார் இன்ப வீடுன்னு தான் சொன்னார். இதையெல்லாம் வெல்ல வேண்டும். நாம் இதையெல்லாம் கடந்து போனால்தான் பூரணமை பரஞ்சோதி பார்க்க முடியும். இந்த 24 இறைவன் கிடையாது. மேற்படி இருக்கின்ற 7மே இறைவன் கிடையாது. அதற்கு மேல இருக்க 5லுமே இறைவன் கிடையாது. இறைவன் பூரணமாக இந்த 36 தத்துவங்களையும் கடந்துதான் பரசிவனானவன் இருக்கிறார். அப்போ பரசிவத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் சுத்தமாக இருக்கின்றான். இதெல்லாம் தோற்றக்கேடுகள் உடையவை. எது? 24 தத்துவங்களும் தோற்றக்கேடுகள் உடையவை. அது உயிர்களுக்கு மயக்கம் செய்யும். இப்ப இந்த மயக்கம் எல்லாம் விட்டு போனாதான் நம்மளால இறைவனை பார்க்க முடியும் என்ற நிலையிலே இதை கடந்தாதான் முத்தி, வேற வழி இல்லை. ஏன் கடக்கணும்னு கேட்டா, முத்திக்கு போனோம்னா கடந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. மயக்கத்தை செய்யும் என்ற வழி இது நமக்கு உலக போகங்களை மட்டுமே நுகரச் செய்து கேடு விளைவிக்குமா? அப்படி கிடையாது. உலக போகங்களை செய்வதும் சிவபுண்ணியங்கள் செய்வதும் உங்களோட தனிப்பட்ட அறிவை பொறுத்து.
இந்த 24 கரணங்களை வச்சு நீங்க வந்துட்டு உலக போகங்களுக்கும் ஈடுபடலாம், சிவபுண்ணியங்களுக்கும் ஈடுபடலாம். அதெல்லாம் உங்க தனிப்பட்ட அறிவையும் அறியாமையும் பொறுத்தே அமையும். அது மேற்படி அவங்க பக்குவம் என்னவோ அந்த நிலையில இருந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது. இறைவன் இந்த 24 கொடுத்ததுக்கு என்ன காரணம்னா நான் சிவபேர் அடையணும். அதான் இந்த இப்ப நடுவில் அந்த நிகழ்ச்சியில கூட தெளிவா சொல்லியிருந்தேன். மானுட பிறவிதானும் வகுத்தது அரண்பணிக்கு ஆக. இறைவன் நமக்கு இந்த கரணங்களை எல்லாம் கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்து விட்டுருக்கான்னா இதெல்லாம் சிவபெருமானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுத்தே கொடுத்தான். அரண்பணிக்காக என்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் ஊன் எடுத்து உழலுமர் ஒன்றியும் உணரார் அந்தோ அப்படின்னு சிவஞான சித்தியார்ல. வானத்துல இருக்க பிரம்ம விஷ்ணுக்களே பூமியில வந்து சிவபெருமானை வந்துட்டு வழிபடுகின்றார்கள். ஆனா பூமியிலேயே பலகாலம் பிறந்து இறந்து இருக்கக்கூடிய நமக்கு இங்க இருந்து பூஜை பண்ணணும் என்ற அந்த இடம் இல்ல. ஊன் எடுத்து உழலும் மூமர் ஒன்றியும் உணரார். எத்தனை வாட்டி பிறப்பெடுத்தாலும் சிவகதிக்கு போகணுங்கிற புத்தி நமக்கு இல்லையே அந்தோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறார் சிவஞான சித்தியார்ல அருணந்தி சிவம். மானுட பிறவியானது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டி, அதற்குதான் இறைவன் கருவிகளை கொடுத்தான். நாம் உயிர் பெறும் தான் கொடுத்தான். மற்றபடி நம்ம அதை வச்சு காட்டுக்கு போறதும் வீட்டுக்கு போறதும் நம்மளோட தனிப்பட்ட எண்ணம். சரி, ரைட்டா முடிச்சுக்கலாமா? மணி என்ன? 24 தாண்டி 24 தாண்டி 25 அமைவது வித்யா தத்துவத்தினுடைய துவக்கமாக அமையுமா? காலம் அது வந்து அமையுமா? அது நம்ம தத்துவங்கள் தோன்றும் முறை அப்படின்னு பார்க்கணும்.